மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் மெய்யான சமாதான நன்மை வெள்ளிக்கிழமை மாலை 6ஆம் தேதியே பங்கு பெறுகிற உங்கள் யாவருக்கும் பரிபூரணமாய் உண்டாவதாக. வழக்கம் போல வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைகளில் சங்கீத நூல்களை நாம் தியானித்து வருகின்றோம். இன்றைய தினம் 58வது சங்கீதத்தை நாம் இணைந்து கர்த்தருக்குள்ளாக தியானிப்போமாக. சங்கீதக்காரன் தொடங்கும் போது ஒரு கூட்ட மக்களை வருணிக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மௌனமாய் இருக்கிறார்கள், நீதியை பேச அவர்கள் மறைக்கிறார்கள். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் நீதியை எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க மௌனமா இருக்கிறீங்க, நீங்க எதுக்கு அமைதியா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் உண்மையை பேச வேண்டிய இடத்தில் நீங்கள் மௌனம் காக்கிறீர்கள். அப்ப அவருடைய முதல் ஸ்டேட்மெண்ட்டே மௌனம் நல்லதுதான், அமைதியா இருக்கிறது நல்லதுதான். ஆனா உண்மை பேச வேண்டிய இடத்தில், நீதி பேச வேண்டிய இடத்தில் மௌனமா இருப்பது சிறந்ததல்ல. இங்கே தொடர்ச்சியா நீங்க பார்த்தீங்கன்னா அநீதியை, தீமையை அவர்கள் தராசிலே அளவிட்டு கொடுப்பதை போல் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த கூட்டத்தார் தாவீது சந்தித்த நபர்கள் எப்படிப்பட்டவங்க? ஒன்று, நீதிக்காக பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. இன்னொன்று, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் நியாய தீர்ப்பின் தராசிலே அநீதிகள் மாத்திரமே விற்பனை செய்யப்படும். அநீதியை அவர்கள் விற்கின்றவர்களாக, நிறுத்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அவர்கள் பிறந்த முதல் கொண்டே அவர்கள் வேதனைத்துக் கொண்டும் பொய் சொல்லி கொண்டும் இருக்கிறார்கள் என்று 3வது வாக்கியத்துல சொல்லிடுறாரு. அவர்கள் பிறந்த நாள் முதற்கொண்டே அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் பொய் மற்றும் வேதனிக்கின்ற வார்த்தைகள். அவர்கள் நன்கு வளர்ந்த பிறகு அவர்கள் பேசும்போது அவர்கள் நாவில் இருப்பது விஷம் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அப்போ ஒரு கொடுங்கோலான மக்கள் மத்தியில இந்த சங்கீதக்காரன் இருப்பதாக பார்க்கிறோம். இந்த விஷம் நிறைந்த ஜந்து பாம்பாட்டி ஊதும் போது தலையாட்ட வேண்டும், ஆனால் பாம்பாட்டிக்கு கூட செவி கொடுக்காத ஒரு விஷஜந்தாக இருக்கின்றது. அப்போ யாருக்கும் அடங்க மறுக்கிற ஒரு மனிதன். மனுக்குள்ள அப்படி இருக்குது. செவியை அடைத்துக் கொள்கிறார்கள், வாயை அடைத்துக் கொள்கிறார்கள், பேச மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன இல்லையா? அதுபோல் அவர்கள் காதுகளையும் அடைத்துக் கொள்வார்கள். நல்ல வார்த்தைகள் கேட்கும் போது, நீதியான வழிகாட்டுதலை சொல்லும் போது அவர்கள் காதுகளையும் அடைத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த நேரத்துல தான் சங்கீதக்காரன் கோபப்பட்டு சொல்றாரு, தேவனே அவர்களுடைய தாடை பற்களை தகர்த்து போடும், அவர்களை அழித்து போடும் எல்லாம் அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. இதுல இறை மக்களுக்கு என்ன செய்தியை சொல்றது? இப்படி ஒரு ஜெபம் ஏறெடுத்தா ஆண்டவர் கேட்பார்னா நம்முடைய ஜெபமெல்லாம் இப்படித்தான் இருக்கும் இல்லையா? ஏராளமான மக்களை நாம் இப்படிதான் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சரி, இதற்குள்ளாக வேறு ஏதாவது செய்தி ஒளிந்து கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தா 3 செய்திகள் இதற்குள்ளாக இருக்கிறது. அந்த 3 செய்தியை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். முதலாவதாக சங்கீதம் 58ல பிராக்கெட்ல ஒரு அழகான வாக்கியம் போடப்பட்டிருக்குது. அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். தான் கெட்டு போகாதபடிக்கு அல்-தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். மிக்தாம் என்னும் சங்கீதம் என்றால், மிக்தாம் அப்படின்னு கோல்டன் சாங்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தங்க புதையலை போல உள்ள வார்த்தைகள், கோல்டன் சாங்ஸ். அல்-தஷ்கேத் அப்படிங்கிற ஒரு வாத்தியத்தை குறித்து சொல்லியிருக்கு இல்லையா? அந்த அல்-தஷ்கேத் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எபிரேயத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, டூ நாட் டெஸ்ட்ராய், நான் அழிந்து போகக்கூடாது, என்னை அழிக்காதேயும், என்னை விடுவியும் என்கின்ற ஒரு கதறல் தொனிதான் அந்த ஜெபம். அல்-தஷ்கேத் அப்படின்னா அழிக்காதே, டூ நாட் டெஸ்ட்ராய். இவர் என்ன பண்றார் அப்படின்னா, தான் கெட்டு போகாதபடி. இப்ப அவருடைய வாழ்க்கையில சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் பொய்யானவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையை பேச மறுக்கிறார்கள், நன்மையை காதுகளால் கேட்க மறுக்கிறார்கள், பிறருக்கு தீமை செய்ய விரும்புகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தீமையாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற நான் கெட்டு போகாதபடி, நானும் என் வாழ்க்கையை இந்த மனிதரை போல உலகத்தின் அழிவுக்கு விற்று போடாதபடி, நான் கெட்டு போகாதபடி பாடிய ஒரு சங்கீதம். ஆன்மா
அழியாத நிலைக்கு நேராக செல்ல வேண்டும், நித்திய ஜீவ பாதையில நடக்க வேண்டும். அவர் சொல்றாரு, நான் கெட்டு போகாதபடி அழிக்காதே என்கின்ற சங்கீதத்தை பார்க்க, நான் அழிந்து போகக்கூடாது என்கின்ற ஒரு நிலையில இறைவனை பார்த்து பாடல் பாடுகிறார். அப்போ இந்த சங்கீதத்துடைய முதல் பகுதி நமக்கு என்ன செய்தியை சொல்றதுன்னா, நீங்கள் அழிவிலிருந்து தப்பிப்பதற்காக, விடுவிக்கப்படுவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். எதெல்லாம் நம்மளை சேதப்படுத்துது, எதெல்லாம் நம்மளை காயப்படுத்துது, எதெல்லாம் நம்மை சிதைவடைய செய்கின்றது, சுத்தி இருக்கிற அந்த கேரக்டர்ஸ், தன்னை சுற்றி இருக்கின்ற நபர்கள் இவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது, இவன் மீது தன்னுடைய அந்த எண்ணங்களை இவனுக்குள்ளாகவும் உருவாக்கிடக்கூடாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, ஊரே இப்படி இருக்குது, நீ மட்டும் ஏன் தனியா நிக்கிற, ஊரோட ஒத்து போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி நான் இதோடு இணைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை தேவனுடைய சமூகத்துல பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில முதல்ல இது காணப்பட வேண்டும். நம்மளை சுத்தி எப்படிப்பட்ட தீமையான ஜனங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட தீமைகள் நடந்தாலும், இந்த தீமையில் நான் விழுந்து போய் விடக்கூடாது என்பது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அல்தஸ்கி, என்னை அழிக்காதே, அழிவுக்கு ஒப்புக்கூடாதே என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே பாடுகிறார். இரண்டாவதாக இந்த சங்கீதத்துல நாம் உன்னதமாக பார்க்கக்கூடிய ஒரு அழகான செய்தி என்னவென்றால் 10வது வாக்கியம் பார்த்தீங்க, பழிவாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான். இதுதான் நான் இரண்டாவது உங்களுக்கு கொடுக்குற செய்தி. பார்த்துக்கோங்க, பழிவாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பழி வாங்குறத, நீ போய் பழி வாங்கு அப்படிங்கிறது போல நமக்கு எடுக்க தோணும் செய்தியை, இதுல இருந்து அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள தோணும், இதை அப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பைபிள்ல ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் யாருக்குரியது? பழி வாங்குதல் தேவனுக்குரியது. பழி வாங்குதல் நமக்குரியது கிடையாது. நமக்கு ஒருத்தர் தீமை செய்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க அவரை பழி வாங்குவது அது தேவனுடைய விருப்பம் அல்ல. அவர் என்ன சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குதல் தேவனுக்குரியது. அப்போ இங்க பழி வாங்குதலை காணும் போது, அப்ப அவர் என்னன்னா, பழி வாங்குதல் தேவனுடைய செயல், பழி வாங்குதலை காணும் போது நீதிமான் மகிழ்வான் அப்படின்னா, தேவனுடைய கிரியைகளை காணும் போது ஒரு மனிதன் மகிழ வேண்டும். தேவனுடைய கிரியைகளை காணும் போது மகிழ வேண்டும். தேவன் கிரியை செய்கிறார், தேவனுடைய கிரியையை பார்க்கிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது செய்தி அதை தான் நான் சொல்ல வருகிறேன். தேவனுடைய கிரியைகள் இறங்கி வருவதையும், தேவனுடைய கிரியைகள் நிறைவேறுவதையும் காணுகின்ற ஜனமாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால பழிவாங்குதலை காணும் போது பழிவாங்கப்படுறதை பார்க்கிறதுன்னு நினைச்சிடாதீங்க. தேவன் இது எனக்குரியது என்று சொன்னதுனால தேவனுடைய செய்கைகள் பூமியிலே நிறைவேறுவதை காணுகின்ற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய செயல்களை பார்க்கும் போது இங்க சொல்றார் இல்லையா, கண்களை மூடிக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய செய்கைகளை பார்க்கும் போது நாம் துக்கமடையக்கூடாது. அது மகிழப்பட வேண்டிய ஒரு செய்தி. தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய செய்கைகள். ஆண்டவர் பார்வையற்ற மனிதனை பார்த்து சொல்லுகிறார் அல்லவா, தேவனுடைய செய்கைகள் இவன் வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை நிறைவேறும்படி இவன் இவ்விதமாக பிறந்தார். தேவனுடைய கிரியையை நாம் காண வேண்டும். ஆனால் தேவனுடைய கிரியையை பார்த்து அன்றைக்கு சுற்றி இருந்த மனிதர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்களா அல்லது ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினார்களா? ஆண்டவருக்கு விரோதமாக பேசினார்கள். இன்றைக்கு உலகத்தில் இறைவனுடைய கிரியைகள் விமர்சிக்கப்படுகிறது. இறைவனுடைய செயல்பாடுகள், இறைவன் விரும்புகின்ற செய்கைகள் இந்த பூமியிலே விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. இந்த உலகம் பிசாசின் கிரியைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் பிசாசின் செயல்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இறைவனின் கிரியைகளை கொண்டாடும் ஜனமாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இரண்டாவது செய்தி. இறைவனின் செய்கைகள் நம்மிலே நிறைவேறவும்
இறைவன் செய்கைகளை கண்டு நாம் மகிழவும் வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரன் இந்த 2வது பகுதியில அவர் நமக்கு சொல்லுகிறார். முதல்ல இறைவனிடத்தில் என்னை அழிவுக்கு ஒப்புக்கூடாதேயும் என்கின்ற விண்ணப்பமுடையவர்களாய் இருக்க வேண்டும். தீமை நிறைந்த உலகத்தில் தீமையில் நானும் வீழ்ந்து விடக்கூடாது. 2வது இறைவனின் கிரியைகளை காண்கின்ற கண்களுடையவர்களாய் இருக்க வேண்டும். இறைவனின் கிரியைகளை காணும் போது மகிழும் ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். 3வதாக இந்த பகுதியிலே 11வது வாக்கியம் சொல்லுகின்றது, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவார். The confession. மனிதன் அறிக்கையிடுவான், மனிதன் கூறி அறிவிப்பான். எது அறிவிப்பான் அப்படின்னா, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு, நியாயம் செய்கின்ற இறைவன் உண்டு என்பதை யாரெல்லாம் கண்டீர்களோ, யாரெல்லாம் அதை அறிந்து கொண்டீர்களோ அவர்கள் அறிவிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கு 2 உண்மையை மனிதன் பேசுவான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ நம்ம பேசுகிறவர்களாய் மாற வேண்டும் அப்படிங்கிற செய்தி என்ன உண்மை அப்படின்னா, நீதிமானே, இன்றைக்கு துன்பத்திலே உழலுகின்ற மனிதனே, இன்றைக்கு வேதனைகளால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறவனே, நீதிமானுக்கு பலன் உண்டு. நீதிமான் ஒருபோதும் இந்த வெள்ளத்திலே அமிழ்ந்து மூழ்கி போவதில்லை. தாவீதோடு உணவை பெற்று தாவீதால் பராமரிக்கப்படுகிற ஜனங்கள் தூசிக்கிறார்கள். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் நீதிமானுக்கு பலன் இல்லாமல் போவதே கிடையாது. அவர்கள் தூசிக்கிறார்கள் என்றால் அவருடைய தூசணத்தின் வார்த்தை நிறைவேறப் போவதில்லை. உங்கள் மேல் இருக்கின்ற இறைவனுடைய அந்த முன்குறித்தல் மட்டுமே நிறைவேறும். சீமேயை தூசிக்கிறான் என்றால் சீமேயின் தூசணங்கள் தாவீதை ஒன்றும் செய்ய போவதில்லை. இறைவனின் முன்குறித்தல் தான் தாவீதை முன்னுக்கு கொண்டு வரும். நம்புறீங்களா இல்லையா? யாரோ ஒருத்தங்க நம்மளை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையிலே மனம் அடித்து நம்ம கிடக்கிறோம். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே. அந்த வார்த்தை ஒன்றும் உங்களை அணுக போவதில்லை. ஏனென்றால் தேவனுடைய முன்குறித்தல், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய மேலானவைகள், தேவனுடைய விருப்பங்கள், இவைகள் தான் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். பார்த்துக்கோங்க அன்புக்குரியவர்களே, இந்த சங்கீதக்காரன் சொன்னாரு, அதை மனுஷன் அறிக்கையிடுவான். மெய்யாய் தேவன் உண்டென்றும் நீதிமானுக்கு பலன்களை அவர் அளிப்பார் என்றும் மனுஷன் சொல்வார். நம்ம 3வது என்னன்னா, அந்த கன்ஃபெஷன். நாம் அறிக்கையிட தொடங்க வேண்டும். ஆண்டவர் நன்மை செய்வார், நிச்சயமாக எங்களை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். அழிக்காதேயும் என்று ஏறெடுத்த விண்ணப்பத்தை நான் அறிவிப்பேன் என்று முடிக்கிறார். என்னை அழித்து போடாதேயும் என்று சொன்ன ஒரு மனிதன் அறிவிக்கிறான் என்றால் அவன் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டான் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாய் காப்பாற்றுவார். தேவனுடைய கரங்களிலே நம்மை சமர்ப்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.